This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. எங்கிருந்தாலும் உடனடியாக வந்து சேர வேண்டும் என்று தனது பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு தேவகவுடா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவினுடைய பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் சூழலில் வெளிநாட்டில் அவர் இருக்கிறார். இந்தியா வந்தால் தாம் கைது செய்யப்படுவோம் என்று அவர் வராமல் இருக்கிறார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா தனது பேரனுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எங்கிருந்தாலும் திரும்பி வந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இனியும் தனது பொறுமையை சோதிக்கக்கூடாது என்றும் தேவேகவுடா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தேவேகவுடா தனது பேரனுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அறிக்கையில் கூறியிருக்கிறார். என்னென்ன விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன? பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்துள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்திலே வாக்குப்பதிவு முடிவடைந்து உடனடியாக வெளிநாடு சென்ற பிரஜ்வல் இதுவரை திரும்பவில்லை. அவ்வப்போது அவர் திரும்புவார் என அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் இதுவரை அவர் நாட்டுக்கு திரும்பி வந்து அவர் மீதான விசாரணையை எதிர்கொள்ளவில்லை. ஆகவேதான் தேவகவுடா தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேவகவுடா நாட்டின் முன்னாள் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் என்பதை தவிர அவர் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா இப்படி வெளிநாட்டிலே பதுங்கியிராமல் உடனடியாக திரும்பி வர வேண்டும், திரும்பி வந்து விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளார். தானோ தனது குடும்பமோ இந்த விசாரணையில் எந்த வகையிலும் தலையிடாது எனவும் இந்த விவகாரத்திலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே முக்கியமே தவிர இதிலே வேறு எந்த விதமான எண்ணங்களுக்கும் இடமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குடும்பத்தினர் பாசம் காரணமாக பிரஜ்வலை காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள் என மறைமுகமாக தேவகவுடா தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு நாட்களாக தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் திரும்பி வராமல் இருக்கும் நிலையில் எப்போது வருவார் என தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் கர்நாடக மக்களுக்கு நியாயம் கிடைப்பது மிகவும் முக்கியம் எனவும் ஆகவே பிரஜ்வல் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் எனவும் தேவகவுடா குறிப்பிட்டுள்ளார். பிரஜ்வல் ஐரோப்பாவில் இருப்பதாகவும் அவர் திரும்பி வரப்போகிறார் எனவும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர் திரும்பி வரவில்லை. ஏற்கனவே முன்னாள் கர்நாடக முதல்வரான குமாரசாமியும் இதே போல பிரஜ்வல் திரும்ப வர வேண்டும் என கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிரஜ்வலை காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள் எனவும் அவர் சட்டத்தை சந்திக்க இந்தியா திரும்ப வேண்டும் எனவும் குடும்பத்தின் மிகவும் மூத்த உறுப்பினரும் கட்சியின் தலைவருமான தேவகவுடா இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.